Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 daily use English sentences தாங்க பார்க்க போறோம். இந்த 25 sentencesம் ஹாஸ்பிடல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய sentences தான். ஓகேவா? சோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க நல்லா பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா sentencesம் அவ்வளவு இம்பார்ட்டன்டான sentences. ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் காமனான ஒரு சென்டென்ஸ். எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have a fever. I have a fever. Fever அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வலிக்கு மருந்து கிடைக்குமா இல்ல வலி மருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can I have pain medication? Can I have pain medication? பெயின் மெடிகேஷன் அப்படின்னா வலி மருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ இடத்துல பெயின் இருக்கும், அந்த வலிக்கு மருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் ஐ ஹாவ் பெயின் மெடிகேஷன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் டாக்டரை பார்க்க முடியுமா, நான் டாக்டரை பார்க்க முடியுமா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ see a doctor? கேன் ஐ see a doctor? நான் மருத்துவரை பார்க்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்ப வீட்டுக்கு போக முடியும், நான் எப்ப வீட்டுக்கு போக முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல் நீங்க போயிருக்கீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லலாம், இல்ல பெட்ல அட்மிட் ஆயிருக்கலாம். ஓகே, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ நம்ம இப்ப கேட்போம் இல்லையா, நான் எப்ப வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? when can I go home? when can I go home? when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. இது காமனான ஒரு சென்டென்ஸ் இல்லையா, நம்ம ரெகுலரா பேசக்கூடிய சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am feeling unwell. I am feeling unwell அப்படின்னு சொல்லலாம், இல்ல I am not feeling well அப்படின்னு சொல்லலாம், இல்ல I am sick அப்படின்னு சொல்லலாம். இதுல எப்படினாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்க எனக்கு உதவ முடியுமா, நீங்க எனக்கு உதவ முடியுமா. சோ இந்த கேள்வி ஹாஸ்பிட்டல் போனா நம்ம கண்டிப்பா கேட்போம். சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சிம்பிளான ஒண்ணுதான் இல்லையா, கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரே கொமட்டலா இருக்கு, டாக்டர்கிட்ட சொல்லுவோம்ல எனக்கு ஒரே கொமட்டலா இருக்கு, கொமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் நாஷஸ். ஐ எம் ஃபீலிங் நாஷஸ். நாஷஸ் அப்படின்னா இந்த கொமட்டலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வயிறு வலிக்குது, இல்ல எனக்கு வயிறு வலியா இருக்கு, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ் ஸ்டொமக் பெயின். ஐ ஹாவ் ஸ்டொமக் பெயின். ஸ்டொமக் பெயின் அப்படின்னா வயிற்று வலி அப்படின்னு அர்த்தம். எனக்கு வயிற்று வலியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இருமலா இருக்கு, எனக்கு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have a cough. I have a cough. cough அப்படின்னா இருமல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது காமனா நம்ம சொல்லுவோம், என்னோட வயிறு இறஞ்சிட்டே இருக்கு, வயிற்று ஒரு மாதிரி கிருக்குன்னு சத்தம் கேட்டே இருக்கும்ல, அப்ப என்ன சொல்லுவோம்? வயிறு ஒரே இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? My stomach is rumbling. rumbling அப்படின்னா இறைச்சலா இருக்கிறது. ஓகே, கிருக்குன்னு வயிற்றுக்குள்ள சத்தம் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதுதான் my stomach is rumbling அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, டாக்டர் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Do you have any allergies? Do you have any allergies? அலர்ஜி அப்படின்னா சில மாத்திரைலாம் சாப்பிட்ட சில பேருக்கு ஒத்துக்காது, புண்ணு மாதிரி வரலாம், ஏதாவது ஒன்று ஆகலாம், இல்ல கையில ஊறல் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகும். இப்போ டாக்டர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா, நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஆர் யூ டேக்கிங் எனி மெடிகேஷன்ஸ்? ஆர் யூ டேக்கிங் எனி மெடிகேஷன்ஸ்? மெடிகேஷன்ஸ்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? காமனான ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா, எப்படி சொல்லுவீங்க? மை நோஸ் இஸ் ஸ்டஃப்ட் அப். மை நோஸ் இஸ் ஸ்டஃப்ட் அப். என்னோட மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னோட உதடுகள்லாம் வெடிப்பா இருக்கு, என்னோட உதடுகள் வெடித்திருக்கிறது. சோ வெடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? My lips are chapped. My lips are
chapped. chapped அப்படின்னா வெடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். my lips அப்படின்னா என்னுடைய உதடுகள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மங்கலான பார்வை இருக்கு, எனக்கு மங்கலான பார்வை இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஸோ ஐ ஹாஸ்பிட்டல் போனா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ கண்ணு சரியா மங்களா இருக்குன்னா சொல்லுவோம் எனக்கு மங்கலான பார்வை இருக்கு. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ் blurred vision. I have blurred vision. ஓகே, blurred vision அப்படின்னா மங்கலான பார்வை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அஜீரணமா இருக்கு. எனக்கு அஜீரணம் அப்படின்னா செரிக்காம ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ எனக்கு அஜீரணமா இருக்கு. ஓகே, ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஹாவ் indigestion. I have indigestion. ஓகே, indigestion அப்படின்னா அஜீரணமா இருக்கிறது, அஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் indigestion. நெக்ஸ்ட் ஒன், நீங்க நர்ஸை கூப்பிட முடியுமா? நீங்க நர்ஸை கூப்பிட முடியுமா? ஓகே, ஸோ இதுவும் நம்ம வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல கேட்போம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கோம், குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இறங்கி முடிச்சோன்னா நீங்க நர்ஸை கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you please call a nurse? Can you please call a nurse? நீங்க நர்ஸை கூப்பிட முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் டாக்டர் கிட்ட பேச வேண்டியது இருக்கிறது. நான் டாக்டர் கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I need to speak to the doctor. I need to speak to the doctor. நான் டாக்டர் கிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பக்கத்துல ஃபார்மசி ஏதாவது இருக்கா? பக்கத்துல மருந்தகம் ஏதாவது இருக்கிறதா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Is there any pharmacy nearby? Is there any pharmacy nearby? பக்கத்துல ஏதாச்சும் மருந்தகம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் மருத்துவரை பார்க்கணும். நான் மருத்துவரை பார்க்க வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? I would like to see a doctor. I would like to see a doctor. நான் மருத்துவரை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன டாக்டர் கேட்பாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What's the problem? What's the problem? What's அப்படிங்கிறது what is அதோட கண்ட்ராக்ஷன். ஓகே, what's the problem? பிரச்சனை என்ன? நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் எப்போ வருவாங்க? மருத்துவர் எப்போது வருவார்? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? When will the doctor come? When will the doctor come? Whenனா எப்போது அப்படின்னு அர்த்தம். மருத்துவர் எப்போது வருவார்? When will the doctor come? நெக்ஸ்ட் ஒன், நான் என்னுடைய உடல்நிலையை குறித்து வருத்தப்படுகிறேன். நான் என்னோட உடல்நிலையை குறித்து வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am worried about my health. I am worried about my health. About my health அப்படின்னா என்னுடைய உடல்நிலையை குறித்து அப்படின்னு அர்த்தம், உடல்நிலை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, I am worried அப்படின்னா நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தலைவலியா இருக்கு அல்லது எனக்கு தலைவலி. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have a headache. I have a headache. Headache அப்படின்னா தலைவலி அப்படின்னு அர்த்தம். கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், டாக்டருக்கு நன்றி சொல்றது. ஓகே, சோ நன்றி மருத்துவர், நன்றி டாக்டர். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாருக்கும் தெரியும், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கடைசியா டாக்டர் மீட் பண்ணிட்டு வரும்போது நீங்க அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியா இருந்ததா? ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த 25 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க், நீங்க எனக்கு உதவ முடியுமா? நீங்க எனக்கு உதவ முடியுமா? இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த 25 சென்டென்சஸ் பேசி. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இங்கிலீஷ் நம்மளால நல்லா பேச முடியும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.